செய்திகள் தொடர்கின்றன. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளிவாசலில் உலக அமைதி வேண்டியும் ஒற்றுமை சகோதரத்தை வலியுறுத்தியும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகைகளில் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களது ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இறைவனால் இஸ்லாமியர்கள் மீது கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்துடைய 30 நாட்களில் நோன்பு நோற்று இரவிலே இறைவனை வணங்கி ஏழைகளுடைய பசியை உணர்ந்து அந்த ஏழைகளுடைய பசிகளை போக்கக்கூடிய வகையிலே இன்றைய பெருநாளிலே இல்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் வழங்கி அவருடைய மகிழ்ச்சியிலும் எங்களுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையிலே இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்களுக்குமே ஈது பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஒரு மாதமாக அனைவர்களுமே இறைவனுடைய கடமையை நிறைவேற்றி பசித்திருந்து இறைவிலே வணங்கி கடமையை நிறைவேற்றினார்கள். அதற்கு பகரமாக இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக பெருநாளாக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்குமே ஈது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈது முபாரக். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தௌஹீத் ஜமாத் சார்பில் 9 இடங்களில் பெருநாள் தொழுகை திடல்களில் நடத்தப்பட்டது. இந்நிலையில் காயிதே மில்லத் திடலில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மாநில தணிக்கை குழு தலைவர் எம்.எஸ். சுலைமான் தலைமையில் நடைபெற்ற இந்த தொழுகையில் உலக நன்மைக்காகவும் நாட்டு மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி வாழ சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனை தற்போது காணலாம். புனித ரம்ஜான் பண்டிகையொட்டி திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முருகேரி மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசல் ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதற்காக இஸ்லாமிய சகோதரர்கள் பள்ளிவாசலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று முருகேரி மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசல் எதிரே உள்ள ஈத்கா திடலில் சிறப்பு தொழுகை செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டி அணைத்து தங்களின் சகோதர பாசங்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மதுரை மாநகர் எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் ரம்ஜான் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதில் திடல் பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மதுரை தமுக்கம், மீனாம்பாள்புரம், நெல்பேட்டை, வில்லாபுரம், திருமங்கலம், மேலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள திடல்களில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மற்றும் மகுப்பாளையம், வில்லாபுரம், நெல்பேட்டை, ஹாஜிமார் தெரு, திருப்பரங்குன்றம், கலைநகர், வள்ளுவர் காலனி, சுலைமான், உசிலம்பட்டி, அலங்காநல்லூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள பள்ளிவாசல்களிலும் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இறைவனுக்காக 30 நாள் நோன்பு இருந்தோம். பகல் பொழுதுல தண்ணீரை குடிக்காம, சாப்பாடு சாப்பிடாம, நம்முடைய உணவு தான் இருந்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம். காரணம் என்ன? இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு. இந்த பய உணர்வின் காரணமாகத்தான் இந்த நோன்பை நம்ம நோற்றோம். அப்ப இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? எப்படி நீங்க 30 நாள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ அதே மாதிரிதான் வருடம் முழுவதும் இருக்க வேண்டும். உங்களுடைய சாப்பாடை நீங்க சாப்பிடல, உங்களுடைய பானத்தை நீங்க குடிக்கல. அப்ப அடுத்தவருடைய பானத்தை நம்ம எடுத்து திருடலாமா? அடுத்தவரை மோசடி செய்யலாமா? பொய் பேசலாமா? தவறான முறையில பொருளாதாரத்தை ஈட்டலாமா? கூடாது என்பதை நம்ம இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய தினம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல நாம இந்த நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றோம். நோன்பு பெருநாள் கொண்டாடுவதற்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏழைக்கு நீங்க உணவளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் கட்டளையிட்டாரு. நம்ம பல எல்லாரும் விழா கொண்டாடு என்ற பேர்ல பிறருக்கு தொல்லை தரக்கூடிய வேலைகளை செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் கட்டளையிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஏழைக்கு உணவு கொடுத்துட்டு தான் எல்லாரும் இங்க இவ்வளவு பேர் தொழுக வந்ததுக்கு ஒரு அடிப்படையும் இருக்கின்றது. அப்ப இன்றைய தினத்துல நம்ம உலக மக்களுடைய அமைதிக்காகவும் நாம அதிகமான பிரார்த்தனைகளை செய்கின்றோம். ஏன்னா அமெரிக்கா என்ற ஒரு ஆணவக்காரன் செய்யக்கூடிய அட்டூழியத்தின் காரணமாக ஒவ்வொரு மக்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கின்றோம். நாளைக்கு நம்ம வீட்டுல சோறு வைக்குவோமா
அடுப்பு எரியுமான்றதுல டவுட் வந்துருச்சு. இப்ப எல்லாம் வந்து கேஸ் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன? ஒரு ஆணவக்கார அட்டூழியக்கார அமெரிக்கா செய்யக்கூடிய அட்டூழியத்திற்கு சில உலக நாடுகள், முஸ்லீம் பெயர்தாங்கி நாடுகள் துணை போறாங்க. அப்படி துணை போகக்கூடிய ஒரு அட்டூழியம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? திருமறை குர்ஆன்ல இறைவனுடைய கட்டளை என்ன? நீங்க வந்து கூனு கவ்வாமீன சுஹதா பில் கிஸ்த், நீங்கள் வந்து நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆக வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை, இறைவனுடைய கட்டளை. ஆனா என்ன செய்யறாங்க? அமெரிக்கா செய்யக்கூடிய அநியாயத்திற்கு, அட்டூழியத்திற்கு இவர்கள் துணை நிற்கக்கூடிய காரியங்களை பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். முஸ்லீம் செஞ்சாலும் தப்புதான். முஸ்லீமா இருக்கிறதுனால சவுதி அரேபியா செய்யறதோ அல்லது வந்து யுஏஇ செய்யறதோ, அதே போன்று இன்ன பிற நாடுகள் முஸ்லீம் பேர்தாங்கி நாடுகளா இருக்கக்கூடியவர் செய்யறதையோ நியாயப்படுத்த முடியாது. அவர்களும் தீமைக்கு ஆதரவாகத்தான் நிற்கின்றார்கள். ஆனா அமெரிக்கா என்ற ஒரு அநியாயக்காரனுக்கு ஆதரவாக, அமெரிக்கா என்ற தீய சக்திக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள். இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்ப அவர்கள் செய்யக்கூடிய பாதிப்பு என்னாச்சு? இப்ப ஈரான் வந்து இவர்களை தாக்கக்கூடிய நிலைமை. இப்ப கத்தார்ல இருந்து, சவுதியில இருந்து, பஹ்ரைன்ல இருந்து, யுஏஇல இருந்து எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? அநியாயத்திற்கு இவர்கள் போய் துணை நின்றதுதான். தீமைக்கு எவன் துணை போறானோ அவனும் தீயவன் தான். நபிகள் நாயகனுடைய கூற்று, இறைவனுடைய கட்டளை. அப்ப இறைவனுடைய அந்த விஷயத்தை நாம இறைவனுடைய கட்டளைக்கு பயந்து நாம வந்து கரெக்டா நடக்கும்போது உலகம் அமைதி பெறும். இறைவனுடைய கட்டளையை மீறும் பொழுது உலக அமைதியின்மை ஏற்பட்டுவிடும். இதேபோல் கோவை ஊக்கடம் கோடைப்புத்தூர் பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. இந்த தொழுகையில் உலகின் பல பகுதியில் நடைபெற்று வரும் போர்கள் நிறுத்தப்பட்டு அமைதி நிலவ வேண்டும் என பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அரங்கங்குடி முகமைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பள்ளிவாசல் தலைவர் முகமது அர்சத் மற்றும் கௌரவ தலைவர் சம்சுதீன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தொழுகையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு வாழ்வில் வளமோடு ஒற்றுமை உணர்வோடு சிறப்புற்று வாழவும் உலகில் அன்பும் மரமும் மனித நேயமும் தலை தோங்கவும் சிறப்பு தொழுகை நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்ட தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் உலக அமைதி மற்றும் போர் பதட்டம் நீங்க வேண்டி நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரத்திற்கு உட்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்களிலும் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதில் தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள், ஆண்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். பின்பு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். விருதுநகரில் உள்ள பெரிய பள்ளிவாசல், கல் பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல், மதினா பள்ளிவாசல், தவ்ஹீத் ஜமாத் ஆகிய மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்த பின் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர பகுதியில் உள்ள பெட்போர்டு பாத்திமா பள்ளிவாசல் மற்றும் சின்ன பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் மட்டுமல்லாமல் கன்னி மாரியம்மன் கோவில் தெரு, வெலிங்டன், அருவங்காடு, எல்லநல்லி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அனைத்து இஸ்லாமியர்களும் ஊர்வலமாக குன்னூர் ஓட்டுப்பட்டறை பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடத்தினர். நிகழ்ச்சியில் ரமலான் பண்டிகையை வரவேற்கும் வகையில் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஈத்கா பள்ளிவாசலில் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் உணவளித்தல் போன்ற உதவிகளை செய்து ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் கொண்டாடினர்.